நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் பரிசுத்தரே நீ நல்லவர், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே நீ நல்லவர். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தூய தேவனை நாங்கள் துதிக்கிறோம். துணையாளரு உமக்கு ஸ்தோத்திரம், துணையாளரு உமக்கு ஸ்தோத்திரம், துணையாளரு உமக்கு ஸ்தோத்திரம், துணையாளரு உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றவாளனே உமக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம், வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம், வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம், வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள தேவனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஜெப நாளின் நாடு மாலை பொழுதுல ஆண்டோட பாதத்தில் வருகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புது பலனை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், புது கிருபை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம், புது எண்ணெயினால் அபிஷேகிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னத தேவனை வாழ்த்துகிறோம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவரீருக்கு ஸ்தோத்திரம், தேவரீருக்கு ஸ்தோத்திரம், தேவரீருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தராகிய தெய்வமே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். வானங்களுக்கு மேலானவரே, வானாதி வானங்களுக்கு மேலானவரே, அநாதி தேவனே அப்பா, சரணடைகிறோம், சரணடைகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சோதிரம், 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 ஸ்தோத்திரம், சோதிரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் வல்லரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம். தூய தேவனே சோத்ரம், 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 சோத்ரம். பரலோக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோத்திரம், 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 சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இது நல்ல மாலை நேரத்திற்காகவே நாங்கள் வாழ்த்துகிறோம்ப்பா. கதாவே இந்த ஜெப நாட்களுக்காக ஸ்தோத்திரம். காலை ஜெபங்களை கதை பொருட்படுத்தீர். மாலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கததாமே இந்த நாள் பாடல் ஆராதனைகள், தொடர்ந்து ஜெப குறிப்புகளுக்காக விண்ணப்பங்கள், எடுக்கிற நேரங்கள், வேதத்தை தியானிக்க நேரங்கள் எல்லாவற்றையும் கத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கணும். வர வேண்டியவர்களையும் துரிதமாய் கொண்டு வாரும். அவருடைய வார்த்தையை நாங்கள் கவனமாய் கருத்தாய் கேட்டு ஆவி ஆத்தும சரீரத்தில் பலனடையும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த உபவாச ஜெப நாட்கள் எங்கள் ஒவ்வொருட வாழ்வில் ஒரு மாற்றத்தை தரணும் அப்பா. நாங்கள் கர்த்தருக்குள்ளே ஒன்று கூட இருந்து பிரகாசிக்கும்படியாக புது பலத்தினால், புது கிருபையினால், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும்படி அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய பொருட்படும் தடைகளை கத்தர் மாற்றிவிட நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் பாடி துதி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்மையோட கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய ஆவிக்குரிய ஆராதனை கீதங்களிலே 96வது பாடல், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்கிற பாடலை அவரும் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். 96வது பாடல். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்திற்கேதுவான வெறி கொள்ளாமல் தேவபயத்தோடு என்றுமே, துன்மார்க்கத்திற்கேதுவான வெறி கொள்ளாமல் தேவபயத்தோடு என்றுமே, ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்றும் செவ்வை பண்ணுவார். இரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்றும் செவ்வை பண்ணுவார். துன்பமில்லை துயரமில்லை, ஓயாமல் துதிப்பாடு. துன்பமில்லை துயரமில்லை, ஓயாமல் துதிப்பாடு. என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் போதுமானவர்,
இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். 456வது பாடல். சீரியசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்பம் நாமம். இந்த பாடலை அவரும் சேர்ந்து பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். 456வது பாடல். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்த நீதம் வாழ்த்தும் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்த நீதம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். பாவ பரிகாரம் பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவ பரிகாரம் பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் துதி ஏற்கும் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் துதி ஏற்கும் நாமம். போற்றும் பக்த சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். போற்றும் பக்த சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தான் நீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தான் நீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவா வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்ப நாமம். ஜீவா வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். வானம் பூமியோடு பாதாளம் யாவும் வாழ்த்தி வணங்கும் நாமம். வானம் பூமியோடு பாதாளம் யாவும் வாழ்த்தி வணங்கும் நாமம். வானிலும் பூவிலும் உள்ள எல்லா அதிகாரத்தையும் கீழடக்கி வென்ற நாமம். வானிலும் பூவிலும் உள்ள எல்லா அதிகாரத்தையும் கீழடக்கி வென்ற நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை என கின்ப நாமம். ஏக மனதோடு கூடும் இடமெங்கும் வந்து வாரம் தங்கும் நாமம். ஏக மனதோடு கூடும் இடமெங்கும்
பந்தமுற சேர்க்கும் நாமம். மேகமீதில் தோன்றி வேகம் வந்து நம்மை பந்தமுற சேர்க்கும் நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கின்ப நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தானிடம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தானிடம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவவாத்தை தந்து ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்ப நாமம். ஜீவவாத்தை தந்து கிருபை அளித்திட்ட அன்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையன கின்ப நாமம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடைய தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்கோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தில் உள்ளோர் ஆண்டவரே, பூதலத்தோ எல்லா முழங்கால்களோ ஆண்டவரே உமக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேலான அதிகாரத்தை உடைய தேவன், மேலான நாமத்தை உடைய தேவன். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ glory 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 glory. உன்னதரே, உயர்ந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளத்தை வென்றவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory to Jesus. மரணத்தை வென்ற தேவன், சத்துருடைய கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா கதலபு ஷகட ரகத ரவுடரன் தலரத பௌரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory to Jesus glory to Jesus glory to Jesus. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் குமுறலை அடங்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரகதனமு ஷகட ரகதன போடரன் கடரகதனமா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. glory to Jesus. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே, மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. glory to Jesus glory to Jesus glory to Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory 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 glory. உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். ஹல்லேலூயா ரபகதனமு ஷகடரகதனமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory 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 glory. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. glory 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 glory. in the name of Jesus in the name of Jesus in the name of Jesus. hallelujah 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 hallelujah. இயேசுவே மாறாதவரே மாறாதவரே. hallelujah. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே. ஆமென். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவே இல்லை. hallelujah hallelujah hallelujah. இயேசுவே இயேசுவே இயேசுவே.
ரபகதனபு ஷகடரகதலரதபோர் யங்கதனபோடரந்தலரதபா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹalleluya 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 ஹalleluya. Glory to Jesus, glory to Jesus. ஹalleluya ஹalleluya. ஏழைகளின் பலனே, எளியோரின் திடனே, எங்கள் நம்பிக்கையே. ஹalleluya ஹalleluya. ஓ ரபகதலபு ஷகடரகதலரதபா, உரபகபலபு ஷவலகதலரதபா. ஹalleluya ஹalleluya. ஓ glory 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 glory. இயேசுவே எங்கள் நம்பிக்கையே, எங்கள் பலனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Hallelujah 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 hallelujah. Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Oh hallelujah hallelujah hallelujah. எங்கள் மத்தியிலே பிரசன்னராகி ஹalleluya எங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். ஹalleluya ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. Oh glory to Jesus. Hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் நன்றியோடு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாளைய தினம் காலை 10 மணிக்கு ஜெபம், சாயங்காலம் இவ்விதமாக 6:30 மணிக்கு ஜெபம் நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு வர நினைப்பூட்டிக் கொள்ளுகின்றேன். இந்த ஜெப நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய தனி மனித பண்பிலே முன்னேற்றம் அடைவதற்கான ஆலோசனைகளை நாம் கவனித்து வருகின்றோம். கடந்த நாட்களில் போதித்தல்
இந்த ஒரு காரியத்தை நாம் கவனித்து போதிக்கிறவன் போதிக்கிறதில் தரித்திருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் சொன்னதை நம்ம படித்தோம். இன்றைக்கு அதே ரோமர் 12வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு 8வது வசனத்தில் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி சொல்லுதல் என்பது ஒரு ரொம்ப மிக முக்கியமானது. நாம் படிக்கின்ற இந்த பாடத்தின் நோக்கத்தை மறந்துடக்கூடாது. நம்முடைய தனி வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய தனி பண்பிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிறது. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலே தரித்திருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது அவர்கள் திருந்துகிறார்களோ இல்லையோ, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நாம் படிப்பதென்ற மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றது. நம்முடைய தனி வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய அனுபவமானது ஆண்டவருக்குள்ளே ஒரு மேன்மையான அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அந்த இதை வார்த்தை என்கரேஜிங் எக்ஸ்பெக்டேஷன்லாம் சொல்லுவாங்க. அது ஊக்குவிப்பவன், உற்சாகமூட்டுகிறவன், மூட்டும் வார்த்தை சொல்லுபவன் என்று பொருளில் இது மொழிபெயர்க்கப்படும். புத்தி சொல்லுதல் என்று சொல்வதை ஊக்குவிப்பவன், உற்சாகமூட்டும் வார்த்தை சொல்லுகிறவன் என்ற கருத்து மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நாம் படிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். இது ஒரு 3 கிரேக்க வார்த்தைகள் இருக்கிறது. பராக்கலியோ என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. டு கால் ஆன் என்ட்ரீட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அழைப்புக்கு கெஞ்சி கேட்குதல். அவருக்கு ஒரு அழைப்புக்காக அவர்களுக்கு கெஞ்சுதல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு விஷயத்துக்காக அவரிடத்தில் மண்டியிட்டு வேண்டுதல் போன்ற ஒரு புத்தி கூறுதல், ஒரு புத்தி சொல்லுதல் என்ற அர்த்தத்தை சொல்லுகின்றார். அதை நாம் 1-2 வசனங்களை நினைப்பூட்டுகின்றேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அது 2வது வசனத்தில், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த இடத்துல இந்த புத்தி சொல்லுகிறேன் என்ற இடத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால், நான் அவங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், அதை கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்ற அர்த்தத்தில் இருக்கின்றது. கெஞ்சி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் ஒரே சிந்தியாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அப்போ 2 பேருக்குள்ளே ஏதோ சண்டை போல் இருக்குது. சகோதரிகள் 2 பேருக்குள்ளே குடும்ப சண்டைனாச்சும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் அது புத்தி சொல்லுகிறேன். அப்போ அந்த வார்த்தை எதுக்கு அடையாளம் சொல்லுகிறார் என்றால், ஒரு கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகிறது போன்று. கெஞ்சிதலோடு நீங்கள் எப்படியாவது ஒரு மனமாக இருக்கணும், நீங்கள் 2 சண்டை போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அதாவது ஒரு கிராமத்தில் சுற்றி நிறைய வீடு இருக்கிற இடத்துல ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞாயிற்றுக்கிழமை தோறும் பரிசுத்த வேதத்தை கையில் ஏந்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் பாட்டு ஜெபம் எல்லாம் நடக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை வரும்பொழுது பாஸ்டர் கெஞ்சி கேட்பார், தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடம் மோசமான இடம், உங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாத மக்களாக இருக்க, தயவு செய்து நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த வார்த்தை அமைகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டோட பிள்ளைகள் எவ்வளோ தூரம் நாம் ஒரு இடத்துல இருக்க இடங்களில் பக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கண்ணோட்டம். இன்னொரு வார்த்தை அதுக்கு வசனம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:12 வாசிங்க. அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இந்த இடத்திலும் அந்த கெஞ்சி வேண்டுகிறோம் என்ற அர்த்தத்தோடு தான் அந்த கிரேக்க வார்த்தை புத்தி சொல்லுகிறோம். அவங்க காரணம் என்னென்னா, அந்த ஜனங்கள் ஒழுங்காக
அமைதி இல்லாமல், அதான் நாங்கள் உங்களுக்கு கட்டிட்டபடி அமைதி உள்ளவர்களாக இருக்கும்படி நாடணும். நீங்கள் எல்லாம் சண்டை போடாமல் அமைதலாக இருக்க நாடணும். உங்கள் சொந்த அலுவலை பாருங்கள். அடுத்தவங்க காரியத்தை இது பார்க்க போகிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரன காரியம், கூட இருக்கிற ஆராதிக்கிறோட சகோதரன காரியம், சகோதரி காரியம், அவங்க அப்படி இவங்க இப்படி, பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் மனைவி இப்படி, அதெல்லாம் நீங்கள் எதுக்கு பார்க்க போகிறீங்க? நீங்கள் சொந்த அலுவல்களை நிறைய பேர் சொந்த அலுவல் பார்க்க நேரமே இல்லை. சொந்த குடும்பத்தை கவனிக்கவும் நேரம் கிடையாது, சொந்த வேலையை பார்க்கவும் நேரம் கிடையாது. ஆனால் அடுத்தவங்க வேலையை என்ன செஞ்சுருவாங்க? அடுத்தவங்களை குறித்து நிறைய வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இவங்க ஒரு ஸ்பை மாதிரி பிரைஸில் என்னது வேவு பார்க்குற மாதிரி என்ன செஞ்சுருவாங்க? அவங்க குடும்பத்தை ஆராய்ச்சி, இவங்க குடும்பத்தை ஆராய்ச்சி, அதில் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்கள், கெஞ்சி வேண்டுகிறாராம். என்ன சொல்கிறாரு? நீங்கள் அமைதியில் உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் சொந்த அலுவலை பாருங்கள். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கூட அவங்க எந்த வேலையும் பார்க்க, அவங்க விழுந்தாலும் நின்றாலும் யாருக்கு கணக்கு கொடுப்பாங்க? அவங்க எஜமானு கணக்கு கொடுப்பாங்க. அப்படி தானே இருக்குது. அவர் நின்றாலும் விழுந்தாலும் யாருக்கு வேலை? அது எஜமான்ட வேலை, அவரு பார்த்துக்கொள்வார். நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் சொந்த அலுவல்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையில் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உங்கள் கைகளால் வேலையும் செய்யணும். நீ வேலை செய்ய சோம்பலாக இருக்கக்கூடாது. முடிந்த அளவு நீங்கள் என்ன செய்யணும்? சொந்த கையினால் வேலை செய்யணும். இதுக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்தாலும் இவங்களுக்கு வீண் அலுவல் வராதில்லை. அடுத்தவங்களுடைய காரியத்தை பார்க்க வேண்டியது வராது. அவங்க காரியத்தை செய்து முடிவதுக்குள்ளே சமயம் போயிடும். அப்புறம் பாடி ஜோம் பண்ணிட்டு வச்சுருலாம், படுத்துடலாம். சரி, அப்போ இந்த இடத்துல இந்த புத்தி சொல்லுதல் என்பதற்கு இந்த கிரேக்க வார்த்தையை கெஞ்சி வேண்டிக் கொள்ளுதல் என்ற அர்த்தத்தோடு கூட பயன்படுத்தப்படுகின்றது. எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 22வது வசனம், 13:22. நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே இந்த புத்திமதிகள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட புத்திமதிகள்? நான் உங்களுக்கு கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகிறேன், அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார். அதை நீங்கள் என்ன செய்யுங்க? புத்திமதிகள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் அங்கே சொல்வதை நாம் படிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த புத்திமதிகள் என்பது ஒரு வேண்டிக் கொள்ளுதல், கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தையோடு கூட அவர் அதை எழுதியிருப்பதை நாம் படிக்க முடிகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கூட இதுக்கு வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:12. 1 தெசலோனிக்கர் 5:12. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்றதை நீங்கள் மதித்து, அடுத்த ஒரு காரியம் சொல்கிறாரு, உங்கள் விதமாக உங்களுக்கு கெஞ்சி வேண்டுதல் பண்ணுகிறார்களே, புத்தி சொல்லுகிறார்களே, உங்களை வேண்டிக் கொள்கிறார்களே, அவர்களை நீங்கள் கொஞ்சம் மதிக்கணுன்றது சொல்லிக் கொடுக்குறாரு. அவங்களை என்ன செய்ய வேண்டும்? மதிக்கணும். உங்களிடத்தில் புத்தி சிலருக்கு புத்தி சொல்ல போடுறவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க. இதுக்கு 4 இவங்க ஒரு வார்த்தை சொல்ல அவங்க அதுக்கு 4 விளக்கம் கூட என்ன போல. சில புத்தி சொல்ல போனீங்கன்னா நம்ம பேசவே விட மாட்டாங்க. சிலருக்கு ஃபோனில் சில நேரங்கள் புத்திமதி சொல்லுவாங்க, நமக்கு தானே கேட்பாங்க, நம்ம கொஞ்சம் ஆலோசனை சொல்லணும்னு பார்த்தா அந்த பேச்சு அப்படி கட மடை திறந்த தண்ணி மாதிரி பேச்சு வந்துகிட்டே இருக்கும். நம்ம கடைசியில் காது ஹீட் ஆகிரும். சிஸ்டர் வச்சிருக்க சிஸ்டர், ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் சிஸ்டர், ஆமாம் அப்படியே செய்யுங்க, அப்படி ஆக கடவுது. ஆமே. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு ஞானம் புத்தி சொல்ல பொருளுக்கு கிடையாது பாருங்க. அவ்வளோ ரொம்ப எஸ்டீமாக இருப்பாங்க. எனவே அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன செய்ய மதிங்க. உங்களோட ஆலோசனை சொல்ல வராங்கல்ல, உங்களுக்கு கெஞ்சி வேண்டுகிறாங்க இல்லையா, உங்கள் கெஞ்சி வேண்டுறீங்க, எப்படியா நல்லா இருக்கணும், உங்கள் 2 சண்டை நீங்கள் சகோதரியை சண்டை போடக்கூடாது, குடும்பத்துக்குள்ள மாமியார் மருமகளும் சண்டை போடக்கூடாது, நீங்கள் தான் ரட்சிக்கப்படக்கூடாது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, அது நடுவில் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சி கேட்கும் பொழுது அந்த சொல்ல வர்றாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் மதியுங்க. மதிப்பு கொடுத்து, ஆமாம் பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல, நாங்கள் இனிமேல் நல்லா இருக்கிறோம், பேசிட மாட்டோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம புத்தி சொல்லும் பொழுது ஒன்றில் அவர்கள் நம்ம காற்றுல ஈயத்தை ஊற்றிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க செய்தது அத்தனை சரிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. நாங்கள் என் சைடு தப்பு கிடையாது பாஸ், நான் எல்லாம் கரெக்டாக தான் போகிறேன், மற்ற சைடை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டுமா? புத்தி சொல்லுகின்றோட அதை மதித்து அவர்களுக்கு நாம் அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதை கர்த்தர் விரும்புகின்றார். 2வது இன்னொரு பராயினுயோ அப்படின்னு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது. பராயினுயோ அது டு அட்வைஸ், அது அட்வைஸ் பண்ணுறது தான். அதாவது அது எச்சரிப்பை சார்ந்த அட்வைஸாக இருக்கலாம்,
எப்படி அதாவது உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 27, 9, 10. வெகு காலம் சென்று உபவாச நாள் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரீரத்திற்கும் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இது ஒரு புத்திமதி கூட. என்ன ஒன்று, ஒரு அட்வைஸ், ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே இந்த யாத்திரை மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் கண்டு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கு மட்டுமல்ல, கப்பல் இருக்கிற பொருட்கள் அந்த கப்பல் ரெண்டுக்கும் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இது ஒரு விதமான அட்வைஸ் பண்ணுதல். கதிரி சூத்திரம் இது வரமாக நம்ம செய்தி நினைச்சுன்னு அட்வைஸ் பண்ண இருக்கிறது. அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதை நாம் யூகித்து அவர்களுக்கு சொல்லுதல் கதிரி சூத்திரம். இது ரொம்ப முக்கியமானது. சில நேரங்களில் நம்ம நமக்கு மனதுக்குள்ளே தெரியும் இதனுடைய பின்விளைவு இருக்கிறது என்று. ஆனால் சொல்ல நாம் தயங்குவோம். சில விஷயங்களை சொல்ல தயங்குகிறோம். அவங்க அதை ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை வேறு ஏதாவது கோணத்தில் அதை சிந்திப்பார்கள். இப்போ நம்ம சிலருக்கு அட்வைஸ் பண்ண நேரத்தில் அவங்க நினைப்பாங்க, நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கு, நாம் அப்படி நினச்சிருவாங்க. அவங்களுக்கு ஏதோ நல்ல ஒரு வாழ்வு கிடைக்க போகிறது, நாம் அந்த வாழ்வை கெடுக்கிறது போன்று, அல்லது அவர்களுக்கு ஏதோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, நாம் அதை தடுக்கிறது போன்று, அல்லது அது அவங்களுக்கு பெரிய சுகத்தை ஆரோக்கியம் தரக்கூடியது, நாம் அதை இந்த மாதிரி சிந்திச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சென்று இருக்கிறது, அந்த இடத்துல போய் இப்படிப்பட்ட அட்வைஸ் பண்ணுவதில் நம்ம கொஞ்சம் யோசிக்கிறது தான் வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதை செய்வது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 27, 22 வாசியங்கள். திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே இல்லாமல் பிராண சேதம் வராது. இப்போ அடுத்த அட்வைஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்னார் ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது, எனவே நம்முடைய கப்பலுக்கும் சரக்கு மட்டுமல்ல நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்தை உண்டாக்க விஷயமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் திடமனதாக இருங்கள், நமக்கு ஒரு கப்பல் சேதம் எல்லாம் உயிர் பிராண சேதம் வராது என்று சொல்கிறார். ஏன் அது சொல்லுகிறாரு? அது கீழே சொல்கிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறோமாக தூதனானவர் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து நின்று பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு தைரியப்படுத்துகிறார். சரி, ஏற்கனவே நான் கப்பல் சேதம் சரக்கு பிரச்சனை மட்டுமல்ல பிராணனுக்கும் சேதம் வரும் என்று சொன்னேன். ஆனால் இப்போ என்ன ஆண்டு எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு பிராண சேதம் வராது என்று சொல்லி திரும்ப அவர்களை தைரியப்படுத்தி அவர்களிடத்தில் சாப்பிட வைக்கிறார். எல்லாரும் இவர் முதலாவது எடுத்து சாப்பிடுறார், எடுத்து அவங்களை சாப்பிட வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு கிரி அவர்கிட்ட சொன்னதுபடி எந்த உயிர் சேதம் இல்லை, கப்பல் சேதத்தோடு கூட பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகிவிடுகிறது. அல்லேலூயா, கதிரி ஸ்தோத்திரம். எனவே இப்படி சில நேரங்களில் அவருக்கு வர இருக்கிற பின் விளைவுகளை நாம் சொல்லி, இந்த மாதிரி ஆபத்து வர இருக்கிறது, உங்களை சரி பண்ணி கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நாம் என்ன செய்யலாம், அட்வைஸ் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த அட்வைஸ் பண்ணும் பொழுது நாம் ரொம்ப ஜபத்தோடு தேவ பயத்தோடு சொல்ல வேண்டும். ஏதோ நமக்கு அவர்கள் மேல் உள்ள கசப்பினாலோ அவர்களுக்கு இருக்கிற நன்மையை செய்த கெடுக்கிறது உண்டுவதாக பாரு அதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அல்லேலூயா, கதிரி ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வார்த்தை இருக்கிறது, பராக்லீசியஸ்ங்கிறது என்ட்ரிட்டி, அதாவது அதில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று அது ஒரு வேண்டுகோள் மாதிரி தான். வேண்டுகோள், ஒரு விண்ணப்பம் பண்ணுறேங்கிற மாதிரி பாருங்கள். நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நான் கண்டிப்பு படுத்தவில்லை, அது ஒரு வேண்டுகோள். இப்போ நாம் சிலர் சொல்லலாம் இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு விதமான ஒரு புத்தி சொல்லுதல் சார்ந்ததை காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தின் 4வது வசனம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் மிகவும் வேண்டிக் கொண்டார், ரொம்ப கட்டாயப்பட்டு வேண்டிக் கொண்டார்கள். நீங்கள் இதை செய்து கொள்ளுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார்கள். இது வேண்டுதல் என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதிருக்கலாம், கட்டாயத்தின் பேரில் அல்ல.
என்பது ஒரு அனுபவத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், புத்தி சொல்லுகிறார்கள் இது விதமாக செய்யலாம் என்று. இரண்டாவது இன்னொரு வார்த்தை ஆறுதல், கன்சோலேஷன் மற்றும் ஆறுதல் என்று ஒரு வார்த்தையும் வருகிறது. ரோமர் 15 அதனுடைய 4ஆம் வசனம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் போதனையாக எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய வசனத்தில் உண்டாகிற பொறுமை, ஆறுதல், இது ஒரு விதமான புத்தி சொல்லல். அதாவது அவர்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துறது போன்று, அவர்களுக்கு வந்து தைரியம் ஊட்டுகிறது, உற்சாகப்படுத்துகிறது போன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவும் ஒரு விதமான புத்தி செலுதல் அடங்கி இருக்கின்றது. ஆறுதல் படுத்துறது ஒரு விதத்தில் அது வித்தியாசமான கோணமாக இருந்தாலும் சில நேரங்கள் உதாரணமாக ஒரு தோல்வியினால் தூண்டு போய் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நாம் கொடுக்குற ஆறுதல் என்பது வெறும் ஆறுதலும் அல்ல, அது புத்தி சொல்லுதலும் கூடவே இருக்கும். அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலாம், எவ்விதமாக நீங்கள் வர வேண்டும் என்பதை சொல்லுவோம். வெறுமை போய் ஆண்டவர்களை பார்த்துக்கொள்வார், உங்களுக்கு சுகம் தருவார், விடுதலை தருவார், சோர்வை மாற்றுங்க, தோல்வியை ஜெயம் மாற்றுவார், தைரியமாக இருக்குன்னு சொல்லுறது மாத்திரமல்ல, அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம், இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி தாண்டி வரலாம் என்று கொடுக்கின்ற ஆலோசனைகளை சார்ந்தது. அப்படிப்பட்ட ஆறுதலுக்கு தான் இந்த பராக்லிசிஸ் என்று சொல்லுகின்ற கிரேக்க வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்விதமாக இந்த புத்தி சொல்லுதல் என்று சொல்லும் பொழுது ஊக்குவித்தல், ஆறுதல் சொல்லுதல், உற்சாகமூட்டுதல் என்று பல வார்த்தைகளினாலே விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஊக்குவித்தல், ஆறுதல் சொல்லுதல், உற்சாகமூட்டுதல், தைரியப்படுத்துதல், எச்சரித்தல், இப்படி நிறைய வார்த்தைகள் வரும். இதெல்லாமே இந்த புத்தி சொல்லுதல் என்ற அதை சார்ந்த கிரேக்க வார்த்தைகளுக்கு விளக்கங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தனி மனித பண்பு வளர ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துதல், அவர்களை உற்சாகப்படுத்துதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது நம்முடைய தனி வாழ்க்கை வளர்வதற்கு. அப்போ நாம் ஊக்குவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம். எப்பொழுதுமே ஊக்குவித்தல் என்பது அடுத்தவரின் நன்மைக்காக மட்டுமே செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த என்ன சொல்ற நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் மாற்றம். ஒருத்தர் ஊக்கப்படுத்துறதுனால எனக்கு பிரயோஜனம், வேறு லாபம் கிடைக்கும், நான் அட்வைஸ் பண்ண போகிறதுனால எனக்கு வருமானம் கிடைக்கும், அதல்ல. அது ஒன்றும் நமக்கு கிடைப்பதில்லை. யாரும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கா உதவி அவங்கள புத்தி சொல்ல போயிட்டோம், அட்வைஸ் பண்ண போகிறதுனால யாரும் நமக்கு ஃபீஸ் தர மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் நான் என்ன உண்டாகும், ஒரு மறுரூபம். நாமும் ஒரு புத்தி சொல்லும் பொழுது நமக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தனி வாழ்க்கையில் நாம் இன்னும் விதமாக சீர்படுத்த வேண்டியது சீர்படுத்திக் கொள்ள உதவியாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே சில இங்கே நான் சொன்னது போன்று அழைப்பு கெஞ்சி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொன்னார். நீங்கள் 2 பேர் ஒருத்தர் சண்டை பண்ணக்கூடாது. 2 பிலிப்பியர் 4:2 படித்தோம் இல்லையா, 2 சகோதரிகள் நீங்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய மைண்டில் என்ன உண்டாகிறது, நானும் இருக்கிற என் குடும்பத்தில் என் ஏரியாவில் நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிச்சயிடக்கூடாது, சண்டைகள் வந்துடக்கூடாது, நாங்கள் அமைதலாக போகணும் என்ற சிந்தை நமக்கு வரும். நம்மால் அதை செய்ய முடியாமல் இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது, அட்வைஸ் பண்ண முடியாது. சரியா? அதனாலே இது நமக்கு பிரயோஜனமானது. காந்திஜிகிட்ட ஒரு அம்மா தன் பிள்ளையை கொண்டு வந்தாங்களா, ரொம்ப இனிப்பு நிறைய சாப்பிட்றான், ஐயா நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னார், சரி போயிட்டு 7 நாள் தாண்டி வாங்கினாராம், 1 வாரம் தாண்டி வர சொன்னாராம் காந்தி அவர்கள். அப்போ 1 வாரம் தாண்டி வந்தோன்னா பையனை பார்த்து இனிமேல் நினைச்சக்கூடாது, ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த ஐயா சொன்னாராம். அதில் போய் சாப்பிடவே இல்லை. அப்புறம் 1 வாரம் தாண்டி அந்த அம்மா திரும்ப வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, இப்போ பையன் நல்லா இருக்கான், இந்த 1 வாரம் மாட்டவன் அவன் சீனியை நாங்கள் ஒழித்து வைக்க வேண்டிய தேவையில்லை, அவன் என்ன செய்யலை, சாப்பிடலை, விட்டுட்டான் அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு கேட்குற அம்மா கேட்குறாங்க, சரி ஏன் அதுக்கு 1 வாரம் நீங்கள் டைம் எடுத்தீங்க, நாங்கள் வந்த அன்னைக்கு இது 1 வார்த்தை சொல்லியிருக்கலாமே. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இனிப்புக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், நான் இவனுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு உண்டாக நான் அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், விடுதலை பெற வேண்டும். சரியா? அது இப்போ நானும் என்ன செஞ்சுட்டேன், மாற்றிட்டேன், இந்த 1 வாரம் நானும் என்ன செஞ்சுருக்கிறேன், ஸ்வீட்டு சாப்பிடலை அப்படின்னு அவர் சொன்னாராம் பாருங்க. அப்போது நமக்கு ரொம்ப அழகான ஒரு பாடம். நாம் புத்தியை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல நாம் நம்மை சரி பண்ணி கொள்வதற்கு உதவியாக காணப்படுகிறபடினால தான் இது அந்த ரொம்ப பிரயோஜனமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்கரேஜிங் பாருங்கள். வேதத்தில் சில மனிதர்களை படிக்கின்றோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தின் 36-37 வசனங்களை வாசிக்கும் பொழுது
4வது அதிகாரம் 36, 37. அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும். அது போதும். நமக்கு பர்னபாஸ் எடுக்கணும். பர்னபா அவர் ஆறுதலின் மகன் என்று ஏற்கனவே பேர். பர்னபாஸ் கால்டு சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவன் என்கரேஜ் பண்ணக்கூடியவன், எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவன், எல்லாருக்கும் புத்தி சொல்லக்கூடிய ஆறுதலின் மகன் என்று அவனுக்கு ஏற்கனவே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உற்சாகம் மூட்டுகிறவன், ஆறுதல் படுத்துகின்றவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே குறித்து படிக்கும் பொழுது நிறைய இடங்களில் வருகிறது. அதில் குறிப்பாக யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் நான் வரும்பொழுது செங்கடலுக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த செங்கடலுக்கு முன்னாக நிற்கும் பொழுது எல்லாரும் பயந்து நிற்கும் பொழுது அந்த 13, 14 வசனங்களை வாசிங்கள். 14வது அதிகாரத்தின் மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றையும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, மோசேக்கு ஆண்டவர் பேச வைக்கிறார். அவர் சொல்றான், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை என்றைக்கு காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று தைரியப்படுத்தும் வார்த்தைகள். பார்வோன் சேனையை பார்த்து பயந்த இஸ்ரவேலருக்கு தைரியம் ஒரு வார்த்தைகள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் ஊழியம் செய்த நாட்களில் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாக இருந்தார். மரித்து உயிர் திறந்தவர் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கின்ற சீஷர்களுக்கு வெளிப்பட்டு அந்த சீஷர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் அதெல்லாம் வாசிக்கலையா, கேட்கலையா அப்படி என்று சொல்லி அவர்களுடைய உற்சாகப்படுத்துகிறதை படிக்கின்றோம். அது 24:32 லூக்கா 24:32 படிக்கும் பொழுது இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட பொழுது சீஷருடைய உள்ள எப்படி இருந்துச்சாம், கொழுந்து விட்டு எரியவில்லையா, அதுக்குள்ளே ஒரு அனலை கொடுக்க ஆரம்பித்து விட்டது, அனல் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 19ஆம் வசனத்தில் சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே, அறை வீட்டுக்குள்ளே இருக்கு, கதவெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் போகிறார். போய் அவர்களை என்ன செய்கிறாரு, உற்சாகப்படுத்துகிறார். பயப்படாதீர்கள் என்று சொல்லி எங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துவதை நாம் படிக்கின்றோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண பயத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசு அங்கே தென்பட்டு அவர் உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13-18 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்றைக்கு தெசலோனிக்க சபையிலே அவங்க ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் தெசலோனிக்க சபையோட அந்த நிருபத்தின் முதல் அதிகாரத்தை படித்தா தெரியும், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் யாரும் சாகவே மாட்டோம், சாகாமலே போய் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று பார்த்தா இயற்கை மரணங்கள் நடக்கிறது, இரத்த சாட்சியை சிலர் மரித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கண்டபொழுது மக்கள் கலங்கி போயிருந்தார்கள். அப்பொழுதுதான் 4ஆம் அதிகாரம் 13 கீழே எழுதுகிறார், நீங்கள் நித்திரை அடைந்துள்ள நிமித்தம் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்கள் நீங்கள் துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தால் நாம் என்ன செய்வோம், எழுந்திருப்போம், வருவார், இயேசு வருவார், முதல்ல கிறிஸ்துக்கள் மரித்து முதலாவது எழுந்திருப்பார், பின்பு நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமூட்டுகிற, தைரியமூட்டுகின்ற வார்த்தைகளை அவர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு ஜனங்களை என்ன செய்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். அப்போஸ்தலர்கள் ஊக்கப்படுத்துகின்றார்கள், உற்சாகப்படுத்துகின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் இந்த புத்தி சொல்லுதல் என்பது அவசியமாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒருவர் இன்னொருவரை ஊக்கப்படுத்த வேண்டும், ஒருவர் இன்னொருவரை ஊக்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் மாம்சத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், மன சோர்வுகள் எல்லாம் வரும், எல்லாருக்கும் வரும். இன்றைக்கி நல்லா உற்சாகமாக இருந்து ஒருத்தரை தேற்றி கொண்டிருப்போம், நாளை பார்த்த நாம் என்ன செஞ்சிருவோம், சோர்ந்து இருப்போம், இன்னொருத்தர் நம்ம தேற்ற வேண்டியது இருக்குது. இது மனித வாழ்வு இயல்பு. எலியா தீர்க்கதரிசியை பாருங்கள், கர்மேல் பர்வதத்தில் போய் கர்த்தரே தேவன் என்பதை பயங்கரமாக நிரூபித்து விட்டார். எல்லாரும் தேவனே கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தாங்க. 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாமல் இருக்கு, மழையை பெய்ய பண்ணிட்டார். எல்லாம் முடிந்து வரும் பொழுது இயேசுவேலின் வார்த்தை அவர் ரொம்ப சோர்வடைய பண்ணிவிட்டது.
இப்போ என்ன சொல்கிறாரு? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா முன்னிருந்து தீர்க்கதரிசியாக நான் ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது, நான் இருக்கிற பார்க்க சாகிறது நல்லது ஆண்டவரே, போதும் கர்த்தாவே என்று ஒரு சுரைச்சடிக்கு கீழே போய் படுத்து கிடக்கிறார். எவ்வளோ ஒரு விசேஷித்த அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷனாக இருக்கின்றார். ஆனாலும் அவருக்குள்ளும் அந்த சோர்வின் அனுபவங்கள் வந்துவிடும். இது இயல்பான ஒன்று. அப்போ என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்திருக்கிற ஒருவர் அல்லது அவர் கொஞ்சம் பின்னடைந்து இருக்கிறாருன்னா அவரை உடனே நாம் போய் நீ காரணம் என்னென்னு கேட்டு விசாரித்து விட்டு, அப்படியா, ஆமாம் சரிதான், இந்த காரணம்லாம் இருந்தால் கட்டாயம் நம்ம சோர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. அவர்களை என்ன செய்ய வேண்டுமா? அவர்களுக்கு புத்தி சொல்லுதல், என்கரேஜின் வார்த்தைகள், ஊக்கமூட்டும் உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகள், அவர் ஊக்குவித்தல், ஆறுதல், என்ன வார்த்தை அவர்களுக்கு தேவையோ அந்த வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்த பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. விழுந்து கிடக்கிறாங்களா, தூக்கி நிறுத்த விட முயற்சி பண்ண வேண்டும். அதுக்கு மாறாக இந்த வார்த்தைகள் அவர்களை இன்னும் இன்னும் கீழ்த்தட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபக்காரர் சொல்றார் 3ஆம் அதிகாரம் 12-13. எபிரேயர் 3:12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டே இருங்கள். கவனிச்சிங்களா? அப்போ இந்த புத்தி சொல்லுதல் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்தவ ஊழியத்தில் அல்லது சபை அனுபவத்தில் ஒரு பார்ட்ஸ், ஒரு பகுதி தானது. கட்டாய அனுதினம் இந்த உற்சாகம் முட்டுகிற புத்தி சொல்லுகிற வேலையில் செஞ்சுட்டே இருக்கணும். எபிரேயர் நிருபக்காரர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லிட்டு சொல்றாரு. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையில் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருக்காக ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜபத்தோடு புத்தி சொல்லுங்க. ஆண்டவர் பாதத்தில் கண்ணீரோடு கூட, ஆண்டவரே இந்த சகோதரன் இந்த சகோதரி ஆவிக்குள்ள பின்தங்கி இருக்கிறார்கள், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஜபத்தோடு நாம் புத்தி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பலனடைய திடப்பட உதவியாக காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு அதிகமாக தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய நோக்கம் என்ன? இது வாட் ஆர் பர்பஸஸ் ஆஃப் என்கரேஜிங்? இதை என்கரேஜ் பண்ணுதல் அல்லது புத்தி சொல்லுதல் அல்லது ஆறுதல் படுத்துதல், இந்த வார்த்தையினால் செய்கின்ற இதனுடையான நோக்கங்கள் நிறைய இருக்கிறது. ஒன்று ரெண்டை சிலவற்றை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லுகின்றேன். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லு. இங்கே 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, விசுவாசியுடைய மனதை திடப்படுத்த வேண்டும். ஒரு மனம் திடனற்று போய் இருக்கிறது என்றால் அந்த மனதை என்ன செய்யப்பட வேண்டும்? திடப்படுத்த வேண்டும். கலங்கி போய் இருக்கிறாங்க, என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறாங்க, வாழ்வா சாவா நினைக்கிறாங்க, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையா உலக வாழ்க்கையா எங்கே போக மதில் மேல் பூனை போல ஒரு திடனற்ற உறுதித்தன்மை அற்று இருக்கின்றார்கள். மனம் குழம்பிட்டே இருக்கும். சிலருக்கு மனம் இங்கே அங்கே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யுங்கள்? மனதை திடப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மனம் திடப்படுத்த வேண்டும். கலங்கிக்கிட்டு இருப்பாங்க, சொல்லணும் கலங்க, இதுக்கு போய் கலங்கிட்டு இருக்கிறீங்க. அது சில உதாரணங்களோடு நம்முடைய வாழ்வில் கூட சில சொல்லத்தக்க அது சாட்சியான அனுபவங்கள் இருந்தால் அந்த வார்த்தைகளோடு அவருடைய மனதை திடப்படுத்த வேண்டும். மனதான் எல்லாவற்றும் பிரச்சனையாக இருக்குது. மனம் உறுதியாக இருக்கணும். மனதில் தைரியமாக இருந்தால் ஜெயம் பெற்றுருவாங்க. முதல் ஸ்லிப் அங்கே தான் உண்டாது. முதல் பிரச்சனை அங்கே தான் வருகிறது. அந்த மனமானது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகு அவங்களால் நினைச்ச முடியாது, நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே உள்ளான மனுஷன் அந்த மனமானது தைரியமாக இருக்க நான் அட்வைஸ் பண்ண வேண்டும்.
சொல்லணும். ஒருபோதும் மனம் தளர்ந்து போகாதுருங்க. ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது? மனம் தளர்ந்து போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அது மனம் தளர்ந்துட்டுன்னா அப்படி தான். இப்போ உத்தரகாண்டில் ஒரு சுரங்கத்துக்குள்ளே அகப்பட்ட ஒரு 40 பேருக்கு மேல் உள்ளே கிடக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. மீட்பு பணி நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து அவ்வளோ உற்சாகம் மட்டும் வார்த்தைகள் அவங்க கொடுக்குற மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க உள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு உள்ளே கொடுக்குறாங்க, தண்ணீர் கிடைக்கிறது, அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் உள்ளே இருந்து விட்டு மனம் உடைந்து போயிருந்து என்ன செய்வாங்க? இங்கேருந்து என்ன சொன்னாலும் கேட்கவும் மனசு வருவதில்லை. ஐயோ எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி கொண்டே இருப்பார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் திடீர் முடிவுகளுக்குள்ளே போகிறதுக்கு காரணம் மனம் திடனற்று போவதனால. அதான் சூசைட் சர்க்கிள் பண்ணுறாங்க. எதனால் பண்ணுறாங்க? மனதில் தைரியம் இல்லை. அந்த பிரச்சனை எதிர்கொள்ளலாம் என்ற சிந்தை வருவதில்லை. இது எப்படி என்னால் முடியாது, இவ்வளவுதான், இது இன்னொரு மாற்று வழி இருக்கிறது என்று சிந்திக்க மாட்டார்கள். ஒரே வழி சாகிறது தான், செத்தா எல்லாம் பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் ஆண்டு கொடுத்த வாழ்நாள் முழுச வாழ்வதற்கான மாற்று வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாமும் அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு என்ன செஞ்சு விடுறோம்? மோசமாக போய் விடுகின்றோம். அதே நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் வழிகாட்டுகிற ஆலோசனை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மனம் திடப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு தெரியுது ஒருத்தர் மனதளவில் சோர்ந்து போயிருக்கிறாருன்னா அவருக்கு தேவை மனதில் திடனை கொடுத்தல், திடப்படுத்துதல் அவசியமாக காணப்படுகின்றது. இரண்டாவது அதே வசனத்தில் சொல்லுகிறார், சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார். இரண்டாவது அவர் விசுவாசத்தில் அவர்களை தைரியமாக நிற்க சொல்ல வேண்டும். பயப்படாதீர்கள், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், அவர்கள் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த விசுவாசத்தில் அவர்களை நிலைத்திருக்கும்படியாக நாம் புத்தி சொல்ல வேண்டுமாம். ஆண்டவர் விட்டு விலகி போகாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறவன் பதறான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவர் நம் போதிய தேவையை சந்திப்பார். என்ன வார்த்தை சொல்லணுமோ அந்த வார்த்தைகளை சொல்லி நாம் அவர்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்க பண்ண வேண்டும். இவ்வளோ நாள் பார்த்துட்டேன், இனி வேறு வழி தான் பார்க்கணும், ஒரு தப்ப முடியவே முடியாது, மார்க்கமே இல்லை, விசுவாசம் குன்றி போகிறது, இனி வேறு என்ன செய்யலாம்? விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் வேறு மார்க்கத்தை பின்பற்றுவதா அல்லது வேறு ஏதாவது பாதை தெரிந்து கொள்வதா தடுமாற்றத்தை கொண்டு வருவான் சத்துரு. நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்ல வேண்டும். அழைத்தவர் இம்மட்டும் நடத்தினார் இல்லையா? இத்தனை வயது வரைக்கும் நடத்தின ஆண்டவர் இன்னும் நடத்துவார். அல்லேலூயா. அப்படி சொல்லி அவர்களை தைரியப்படுத்த வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து அதோட இன்னொரு பர்பஸ் பாருங்க. 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொள்ள. இந்த புத்தி சொல்லுதலின் நோக்கம் என்ன என்று சொன்னால், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் கற்றுக் கொடுத்தல். நாமும் கற்றுக்கொள்கிறோம், கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? கற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறுகின்றோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ சில விஷயங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் சிலருக்கு தெரியாதருக்கு பவுல் என்ன செய்கிறாரு? ஒரு இடத்த வீடு எல்லாம் வாடகைக்கு அமர்த்தி கொண்டு ஒரு 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டே இருக்கின்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம் படிக்கிறோம். 2 வருஷ காலம் இப்படி நடத்ததுனால ஆசியாவில் குடியிருக்கிற யூதர் கிரேக்கருமா எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு சாட்சியாக மாறுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் நிறைந்து சொல்லிக்கொடும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அங்கே என்ன இருக்கிறது? அது புசிப்போ குடிப்போ அல்ல, அது நீதி சமாதானம் நிறைந்தது. அந்த ராஜ்யத்துக்குள் வரும்பொழுது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வரும்பொழுது ஆண்டவர் அந்த நீதி சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். சொல்லிக் கொடுத்து நாம் அவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு
இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. அதாவது சீஷர்கள் மனுஷர் பக்கமாய் சாயாமல் இருக்க நாம் புத்தி சொல்ல வேண்டும். எதுங்க பக்கமாக போயிடக்கூடாது. தங்களிடத்தில் இழுத்து கொள்ளுகிற கூட்டம், தங்களிடத்தில் மனுஷர் பக்கமாக இழுப்பார்கள். சபை யாருக்கு பக்கமாக நடத்தப்பட வேண்டும்? தேவன் பக்கமாக நடத்தப்படும். சபை ஒருபோதும் மனுஷர் பக்கமாக இழுக்கப்படவே கூடாது. நிறைய சபைகளில் வர ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சபை மக்கள் தங்கள் பக்கமாக நடத்துகிற போதூர் பக்கமாக இருக்கணும் என்பதில் போது ரொம்ப கவனம் செலுத்துகிறார். எப்படி ஆகலும் எனக்கென்று ஒரு கூட்டம் நிற்கணும், எனக்கென்று ஆண்டவருக்காக நிற்கணுமோ நிற்கல தெரியல, பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா போண்டாமா அதுட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு கூட்டம் நிற்கணும். என்னை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய பாஸ்டர் தான், பாஸ்டர் இல்லைன்னா நாங்கள்லாம் செத்துருவோன்னு சொல்லக்கூடிய சைனைடு பாட்டிலும் கையில் வைத்துட்டு ஒரு கூட்டம் நிற்கணும் அப்படின்னு போதர்கள் நினைக்கிற காலம் பாருங்க. அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் நான் போன பின் மந்தையை தப்பவிட கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், சிலருமே உங்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ள நினைப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டுமா? புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்த வேண்டும். ஒருபோதும் ஒரு தெய்வ பிள்ளைகளும் தங்களுக்கு இரத்தத்தை கிரயமாய் கொடுத்த இயேசுவை அல்லாமல் வேறு ஒருவரை சார்ந்து நிற்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சிலர் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு டைமில் ஒரு போதகருக்கு மாறுதல் கொடுக்கும்போது அவர் சொன்னாராம், நான் ரத்தம் சிந்தி சபையை சம்பாதித்து வச்சிருக்கேன். அவர் ரத்தம் சிந்தது மனுஷனா ஆண்டவரா? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? யார் ரத்தம் சிந்தினது? சபைக்கு ரத்தம் சிந்தது கர்த்தர். எந்த ஊழியக்காரர் ரத்தம் சிந்தவே கிடையாது, சிந்தவே இல்லை, சிந்த முடியாது. அல்லேலூயா. அவர் சுய இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அவர் தம்முடைய சுய இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபை. அந்த சபையை சத்துரு என்ன செஞ்சிடக்கூடாது? அஞ்சிக்கவே கூடாது. அப்போ சபை யாரை தான் பார்க்க வேண்டும் என இயேசுவே பார்த்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. சபை ஒருபோது ஒரு மனுஷர் பக்கமாக சாய்ந்து, ஊழியர் பக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சபை மூப்பர் பக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது சபையில் நடத்துகிற ஜெப ஊழிய பொறுப்பாளர்களாக வைப்பாங்க, அந்த எந்த நபரையும் சார்ந்து கொள்ள அவர் பக்கமாக சாய்ந்து விடவே கூடாது. நேசிக்கணும், ஊழியரை நேசிக்கணும், விசுவாசி ஒருத்தரை நேசிக்கணும், மூப்பர்களை நேசிக்கணும், எல்லாரும் மேல் அன்பு வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இரத்த சிந்தி சொந்த இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவரை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. அவரை விட்டு நாம் சாய்ந்து விடக்கூடாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து நான் 5வதாக அதே 20ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடான போதனையை கண்டுபிடித்து அதற்கு தங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு புத்தி சொல்லணும் பாருங்க. மாறுபாடான போதனைகள், அந்த மாறுபாடான போதனைங்கிறது உபதேச ரீதியாக இருக்கிறது. இன்னும் இங்கே பவுல் சொன்னது போல தங்களிடமாக இழுத்து கொள்ளும்படியான மாறுபாடான உபதேசங்கள், ஏதோ மக்களை மகிழ வைக்க வேண்டும், மக்களுக்கு பட்சமாக பேசி அவர்களை தன் பக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இசைந்து போகின்ற ஒரு மாறுபாடு. இந்த மாறுபாடான போதனையை கண்டுபிடித்து அதற்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டுமாம்? புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆகையினால பவுல் சொல்றாரு, 3 வருஷ காலமாக இரவு பகல் கண்ணீரோடு சொன்னேன், அது ஒரு நஷ்டப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் எப்படி இருக்க? விழித்திருங்கள் நினைத்து, நான் புத்தி சொல்லி கொண்டது நினைத்து விழித்திருங்கள், கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறேன். அவன் இந்த புத்தி செலுதலான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜனங்களுடைய மனதை திடப்பட, ஜனங்கள் என்ன சொன்னால் சீஷர்கள் சொன்னால் சபை விசுவாசிகள், தேவ மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய மனதை திடப்படுத்த வேண்டும். 2வது விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருக்கும்படி செய்ய வேண்டும். 3வது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக விஷயமே தெரியும். சிலருக்கு ரட்சிப்பு அபிஷேக ஞானஸ்நானம் எல்லாம் பெற்றிருக்கும்பாங்க, ஆனால் எந்த ஒரு சத்தியமும் தெரிவதில்லை.
ஒரு சமயம் ஒரு ஊழியத்தில் இருக்கும் பொழுது அந்த விசுவாசிய மகன் அவங்க நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அந்த பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. அப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பொழுது என்ன உடன்படிக்கை எப்படின்னு கேட்டால் ஒரு சுக்கும் தெரியாது. என்ன பிடிச்ச புக்கு நாங்கள் இது அவ்வளோதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்போ நீ ரட்சிக்கப்பட்டாயா அப்படின்னு என்ன, பாவத்தை அறிக்கையிட்டாயா, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரவே இல்லையே. விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுன்னு வசனம் இருக்குல்லையே, அதை பற்றி தெரியுமா? எங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர். எங்கள் பாஸ்டர் எங்களை பிடிச்சி முக்குனார், அது ஒன்று தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன ஆகிவிட்டோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம் என்று அது ஒரே ஒரு வார்த்தையை வைத்து பேசிக்கொள்கிறாங்க. அதுக்கு எதுவுமே தெரியலை. அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை காரியம். சபை என்றால் என்ன, சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபையில் நாம் யாராக இருக்க வேண்டும், இல்லாத வசனம் இருக்குது. வசனத்தின் அடிப்படையில் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்ததுக்காக புத்தி சொல்லுதல் அவசியம். நான்காவதாக சீஷர்கள் மனுஷர் பக்கமாய் சாயாமல், சீசர்னா விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகள் மனுஷர் பக்கமாக, அது பாஸ்டராக இருக்கலாம், மூப்பராக இருக்கலாம், அல்லது பிரேயர்ஸ் லீடர்ஸாக இருக்கலாம், எந்த பக்கமும் சாயாதிருக்க நாம் புத்தி சொல்ல வேண்டும். ஐந்தாவது சொன்னேன், மாறுபாடான போதனையை கண்டுபிடித்து அதற்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ள புத்தி சொல்லணும். மாறுபாடான உபதேசங்களில் சிக்கி எது சரி தவறுன்னு தெரியாமல் பிரைஸ்லாம் அதில் தடுமாறுகள் இருக்கின்றாங்க. ஆறாவதாக கொலோசியர் 1வது அதிகாரம், கொலோசியர் 1வது அதிகாரத்தின் 28வது வசனம். எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து ஒவ்வொரு மனுஷனையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக தேர்ந்தவர்களாக நிறுத்த வேண்டும். யாருக்கு முன்பாக? கிறிஸ்துவுக்கு முன்பாக. அதனை சொல்ல, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படி அதுக்கு புத்தி சொல்ல வேண்டும். தேர்ச்சி பெற்ற இருக்கணும். பாருங்க, சிலருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ச்சி பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் வளர்ச்சியே கிடையாது. காலமெல்லாம் குழந்தை. என்னைக்கு மறுபடியும் பிறந்தார்களோ அதே அனுபவம் 40 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் தான், அந்த குழந்தை அனுபவம் தான். ஜலதோஷம் வந்தால் உடனே பாஸ்டர் ஜெபம் பண்ணணும். பாஸ்டருக்கு தீர்க்க தரிசனத்தில் எனக்கு ஜலதோஷம் வந்தது தெரியலன்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாதாரணமான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை என்ன செய்ய வேண்டும், யாரையோ சார்ந்து நிற்கணும். குழந்தையா இருக்கும், அப்படி தான் இருக்க முடியும். குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க தான் சாப்பாடு ஆகாரம் ஊட்ட வேண்டும், அவங்க தான் குளிப்பாட்ட வேண்டும், அவங்க தான் ட்ரெஸ் பண்ணணும். ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி அவங்க தான் ஷூ மாட்டணும். இப்போ 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 12வது வகுப்புக்கு போயிட்டாங்க, 17 வருஷம் ஆகி விடுது. இப்போவும் போய் தூக்கி ஷூ போட்டு ஷாக்ஸ் போட்டு ட்ரெஸ் பண்ணி விடுறதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ போய் குளிப்பாட்டி சோப்பு போட்டு எண்ணெய் தேய்க்கிறது என்னது? அந்த பிள்ளைகள் செய்யணும் இல்லையா, வயதாகி விட்டதே. ஆனால் குழந்தையா இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் சரீரத்து வளர்ச்சி இருக்கும், மூளை வளர்ச்சி இருக்காது. பார்த்துக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிறைய அது சங்கடமானது நம்ம சொல்கிறது. அப்படி நிறைய பிள்ளை இருக்காங்க. அந்த பெற்றோர் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அதே போல் நாமும் பிறந்த நாளது இன்னைக்கு ஒரு குழந்தை அனுபவத்திற்கு இருந்த பரலோக தேவன் நம்மை மறுபடியும் பிறக்க செய்து வருத்தப்பட மாட்டாரா? கட்டாயம் வருத்தப்படுவார். நாம் வயதுக்கேற்ற ஆவிக்கிற வளர்ச்சி நமக்குள்ள கட்டாயம் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல். எனவே நான் கிறிஸ்துவுக்கு முன்பாக தேர்ந்தவர்களாக நிற்க வேண்டும். குழந்தையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் அன்னைக்குமா போன்று நின்றுவிடக்கூடாது. தேர்ச்சி பெற்றவர்களாக, முதிர்ச்சி பெற்றவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் புத்தி சொல்லுதல். 10 வருஷம் ஆச்சு பிரதர் சிஸ்டர், நீங்கள் 10 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ வளர்ச்சி உங்களுக்குள்ள வந்திருக்கணும். இப்போ 20 வருஷம் ஆகிட்டீங்க, இப்படி இருக்கணும். பவுல் எபிரேயர் 5:12 சொன்னோம் இல்லையா, காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்க வேண்டும், சென்ட்ரல் பாஸ்டராக இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டராக இருக்கணும் காலத்தை பார்த்தா. ஆனால் இப்பொழுது உங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நீங்கள் பாலை உண்ணத்தக்கவராக இருக்கிறீர்கள். லகுவான பட்சணம், பலமான ஆகிறதுக்கு சாப்பிடவே முடியல. கொஞ்சம் கடினமாக பேசினா பாஸ்டர் என்ன குத்திட்டாரு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? குத்திட்டார். மாமியார் குத்தினா மருமகள் சொல்லி கொடுத்து குத்தினா அப்படின்னு, மருமகளுக்கு குத்தினா மாமியார் சொல்லி குத்தினாருன்னு. பிரைஸ் தி லார்ட். இது இன்னைக்கு நடைபெறும் வாழ்க்கை. உள்ளங்கள் என்ன செய்யல, தேவன் தருகிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனம் வரல. குத்தப்படுற வார்த்தை வருகிறதா, ஓ ஆண்டு எனக்கு நான் கரெக்ட் பண்ண நினைக்கிறாரு, உண்மையிலே எனக்குள் இருக்கிற பிரச்சனை கர்த்தர் புரிந்து கொண்டார், அதுதான் ஆவிக்கிற வளர்ச்சி.
நம்ம குத்தப்பட்ட உடனே நான் சரியாக தான் இருக்கிறேன், ஏன் குத்துனாரென்று மாறி குத்துறது சரியான வளர்ச்சி கிடையாது. நாம் குத்தப்படும் பொழுது ஆண்டவரே எனக்கு அந்த கடிந்து என்ன அந்த நினைப்பூட்டு நான் சவர் தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு யார் விழுகிறார்களோ தேவன் அவர்களை கைபிடித்து தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த அனுபவத்திலே நாம் தேர்ச்சி பெற்று நிற்பதை கர்த்தர் விரும்புகின்றார். சரி, அப்போ கிறிஸ்துக்கு முன்பு நாம் எப்படி நிற்க வேண்டும், தேர்ச்சி பெற்றலாக நிற்க வேண்டும் என்பதற்காய் புத்தி சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் 22ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் கீழே வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும் என்பதற்காக புத்தி சொல்லுதல். ஒருவருக்காக ஒருவர் புத்தி சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய வேண்டும், மகிழ்ச்சியான குடும்பமாக நிறுத்த வேண்டும். நிறைய வசனம் இருக்குது, நீங்கள் அப்புறமாக வாசித்துக் கொள்ளுங்கள். குடும்பம் அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக மனைவிகளை கத்திரிக்கை உள்ளங்கள், சொந்த புருஷ கீழ்ப்படிங்கள், கிறிஸ்து சபை அப்படி அழகாக சொல்வார். கணவன் மனைவிக்கான நல்ல ஆலோசனைகள். கொலைசியர் 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் 12, 13, 14, 15 அங்கேயும் குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ குடும்பம் கிறிஸ்துக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருகிறதா, அப்பயே இப்படி குடும்பங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். மாமியாரை பார்த்த உடனே உங்கள் மருமகள் இப்படியெல்லாம் பண்ணுறாளாமே சரியில்லையே அப்படி சொல்லுவாங்க. அடுத்து மருமகளை பார்த்தோன்னா ஒன்று மாமியார் ரொம்ப ஒன்றும் இப்படிலாம் சொல்லிட்டாளே. சில பெண்களுக்கு சுபாவம் பாருங்கள், மாமியாரை கண்டால் மருமகளை தாக்கி பேசுவாங்க. அதே அவங்க மருமகளை பார்த்தோன்னே அதே மாமியார் எப்படி தான் ஒரே ஊற்றுக்குள்ளிருந்து இந்த 2 விதமான தண்ணீர் சுரக்குன்னு புரிந்து கொள்ளவே முடியலை. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் தெரிந்து கொள்ள முடியலை. இது எப்படி ஆகிறது, இது எப்படி ஆகிறது? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீங்களும் ரொம்ப நல்லவங்க, அதனால பேசுகிறேன். பிரைஸ்ல நம்ம வெளியில் இன்னைக்கு வராதவங்களை சொல்கிறேன். பிரைஸ்ல அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கெட்ட சுபாவம் பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கா, அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும், நம்மால் இயன்ற புத்திமதிகளை சொல்ல வேண்டும். இது சரியில்லை சிஸ்டர், மாமியாரை பார்த்து மாமியாராக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு தாயாக இருந்து நடத்துவது சரியில்லை, மருமகளுக்கு அவங்க அம்மாவை போல் அவங்க கவனிக்க சரியில்லை. அப்படி அவர்களை நான் புத்தி சொல்லி அவர்களை என்ன செய்ய வேண்டும், தேற்ற வேண்டுமே தவிர அவர்களுக்கு நாம் குடும்பத்துக்குள்ளே இன்னும் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒன்று கூட இந்த பர்பஸில் ஒன்றை கூட சொல்லுகின்றேன், தெரிந்த இடம் தான். எபிரேயர் 10:25. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் நினைச்சு விட்டுவிடக்கூடாது, ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். சபையில் ஒருத்தர் வராமல் இருக்காங்களா, அவர் பார்க்கும் பொழுது நீங்கள் சபை கூடி வருதலை ஒருபோது விட்டுவிடக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களை என்ன செய்யணும், போதனை கொடுக்க வேண்டும். இதில் இந்த விஷயத்தில் விசுவாசிகளுடைய பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இன்னொரு விசுவாசியை பார்க்கும்போது அவர்களுக்கு பார்த்து நிச்சயங்க, எதனாலும் சர்ச்சுக்கு வரல கேட்டு விசாரித்து நீ கட்டாயம் வரணும், சர்ச்சில் வருவது தான் நமக்கு ஆசீர்வாதம், சபை கூட விட்டுவிடக்கூடாது அப்படி புத்தி சொல்லி அவர்களை நாம் பழக்கி வைக்க வேண்டும். சரி, இப்போ இதை பர்பஸ், அதாவது நோக்கம் புரிந்து விட்டோம். நிறைய இருக்கிறது, இன்னும் பலவற்றை நாம் தியானித்து கொள்ளலாம். இந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும், புத்தி சொல்லுதலை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். இனி இந்த புத்தி சொல்லுதலை கரெக்ஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ் இருக்கு பாருங்க, அதை திருத்துதல், மன்னித்தல். புத்தி சொல்லுதல் அவங்களை கரெக்ட் பண்ணுதல், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறது, மன்னிப்பு கொடுத்தல். இது 2 பகுதியும் இருக்குது. சில இடத்துல கரெக்ஷன் பண்ணுகிறோம், கரெக்ட் பண்ணுறோம், சிலது என்ன செய்கிறோம், மன்னிக்கிறோம். கரெக்ட் பண்ணுறோன்னா ஒரு பேஜ் கிழிஞ்சு தவறாக எழுதிட்டோன்னு என்ன செய்கிறோம், அதை கிழிச்சு தூர போடுறோம், கரெக்ட் பண்ணிட்டோம், இப்போ இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சில நினச்சா அது இருந்தால் இருக்கட்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம், அதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்குறோம். மன்னிப்பு கொடுத்து தவறாக எழுதின இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தவறை சரி பண்ணி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வைத்துக்கொள்ள முற்படுகின்றோம். அது 2 அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து சரியாக இருக்கும். எல்லாவற்றையும் கரெக்ட் பண்ணதை மன்னிப்பு கொடுத்து உள்ள வைப்பதும் சரியில்லை, மன்னிக்க வேண்டியதை கரெக்ட் பண்ணி கலற்றி விடுவதும் சரியாக இருப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், அப்போஸ்தலர் பவுல் அவர் அதில் எடுத்துக்கொண்ட சில ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கின்றது. இந்த சர்ச் டிசிப்ளினில் முதலாவது சபை ஒழுங்கில் பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர்
5ஆம் அதிகாரத்தின் அதில் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் எழுதுகின்றார் ஒரு காரியத்தை. அதில் 2வது வசனத்தை மட்டும் வாசிங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அதாவது உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாக சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். அந்த தவறு செய்தவனை குறித்து என்ன சொல்ல, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் அதுக்கு துக்கப்படாமல் இருக்கிறீங்களே என்று கொரிந்து சபைக்கு சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களுக்கு நான் வாசித்து 2வது வசனத்தை வாசித்தோம். அப்போ சபையை விட்டு சிலரை நீக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே ஆலோசனையாக சொல்வதை நம்ம படிக்கின்றோம். ஹல்லேலூயா. அவன் கொரிந்து சபையிலே தவறு நடந்திருக்கிறது. அவனுக்கு இன்னும் இடம் கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர்கள் என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்வதை நாம பார்க்க முடிகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிறைய இடங்கள் அவர் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்றேன்னா, பாவம் செய்தவர்களை தப்ப விட மாட்டேன் என அவர் கண்டிப்பாக எழுதுகின்றார். 13ஆம் அதிகாரத்தை தொடர்கின்றார். 2ஆம் வசனம், 2ஆம் தரம் உங்களிடத்திலிருந்து இருந்தபோது சொன்னது போல இப்பொழுதும் தூரமாயிருந்து உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படிப்பட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், தவறு செஞ்சவர்களை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தூசிக்காதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தாடுதல் ஒப்பு கொடுத்தேன். தவறு செஞ்சிட்டாங்க, அவர் என்ன பண்ணியிருக்கிறேன், சாத்தாடுதல் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அவர் சில விஷயங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டிருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறத எழுதுகிறார். புரிதல் உங்களுக்கு? சில காரியங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். 1 முறை 2 முறை சொல்லியாச்சு, கேட்கலையா, அடுத்து பனிஷ்மெண்ட், தண்டனை என்ற காரியத்தை இங்கே என்ன செய்கிறாரு பவுல் எழுதியிருப்ப சபை விஷயத்தில் எழுதுகிறார். சபையின் ஒழுங்கு காரியத்தில் அவர் எழுதுவதை நாம் பார்க்க முடிகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, வேத ஒருத்தனை குறித்து சொல்லும் பொழுது ஒருவன் வஞ்சிக்கிற ஆவி உடையவனாக இருந்தால் அப்படி என்ன சொல்லுகிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேத புரட்டராய் ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு, நீ விலகிறன்னு சொல்றாரு. இது சபைக்கு வெளியே இருக்கலாம் வேத புரட்டன். அந்த வேத புரட்டனை 2 டைம் அவனுக்கு புத்தி சொல்லு, அப்புறம் நீ என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். அவன் கூட இருந்து பின்னும் இருந்துட்டு நீ என்ன ஆயிடுவேன், அவனை போல ஆயிடுவேன். அதான் ஒரு ஓதேசியார் பார்த்து தகப்பனார் சொன்னாராம் ஒரு பையனுக்கு, ஓதேசியாரே இங்கே பையனுக்கு கொஞ்சம் ஓத வேண்டும், என்ன ஆலோசனை கொடுக்க வேண்டும். அவங்க பாஷையில் அவன் ரொம்ப கெட்டுப்போனான் அப்படின்னு சொன்னாராம். இந்த ஓதேசியாரும் போய் அவனுக்கு நிறைய ஓதுனா உபதேசங்களை கொடுத்துட்டே இருந்தாராம். கடைசியில் பார்த்தா இவர் அவனை போல் ஆகிட்டாராம். யாரை போல் ஆகிட்டாரு, பையனை போல் ஆகிட்டாராம். அவன் கரெக்ட், ஏன்னா இவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி அட்வைஸ் பண்ணி இவரும் என்ன செஞ்சாராம், அவன் வழியிலே போயிட்டானான். அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும், வேத புரட்டனுக்கு சொல்லணும். அவன் மனம் திரும்பாத பட்சம் என்ன செய்ய, அவனை விட்டு விலக வேண்டும். அவன் திருந்துறதுக்கு ஆலோசனை திறந்து விலக. நல்லன்னா அது மாதிரி துருபதேசக்காரன் அப்படி தான். அவங்கள போய் தர்க்கம் பண்ண போயிட்டீங்கன்னா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, கவிழ்த்து விட்டுருவாங்க. எனவே அவர்களிடத்தில் நான் சந்தேகங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம், அதே நேரத்தில் அவங்களிடத்தில் தர்க்கம் பண்ணுற வேலையில் நினைச்சிடக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அது நமக்கு தீமையாக மாறி போய்விடும் என்று சொல்லி அறிகின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வேத புரட்டர்கள். 2வது, தலைமைத்துவத்துக்காக சிலர் தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்ற பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 28 வரைக்கும் இருக்கு. அதில் 20ஆம் வசனம் வாசிங்க.
அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்காரபடி அருள் செய்ய வேண்டும் என்றாள். ஆண்டவர் சொன்னார், நான் நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னது என்று தெரியவில்லை, நான் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் பெரும் ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு அதுக்கெல்லாம் ஆமென்று சொல்லி கொண்டார்கள். அப்புறம் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், அது யாருக்கு ஆயத்தமாக இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு 23 சொல்லிவிடுறார். அடுத்து பாருங்க 24 வாசிங்க. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரில் எரிச்சலானார்கள். கதிரிச்சு பாருங்க. இப்போ ஒரு லீடர்ஷிப்புக்கான விஷயத்தில் ஒரு சண்டை நடக்கிறது, ஒரு குரல், காஸ் ஆஃப் லீடர்ஷிப் குரல், தலைமைத்துவத்திற்கான சண்டை. ஆண்டுகிட்ட அம்மாவை வச்சு ரெக்கமெண்டேஷன், அம்மாவிட்ட அந்த பிள்ளைகிட்ட, அம்மா வருங்க எனக்கு 2 பிள்ளைங்களும், ஒருத்தன் வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு விஷயம் தெரியாமல் கேட்குறாங்க. இயேசுக்கு வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நின்னது யார்? 2 கள்ளர்கள் ஆணி அடித்தா தொக்குன்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இயேசுவோட போய் வலது பக்கம் இடது பக்கம் இப்படி தான் நிற்பாங்கன்னு தெரியாமல் போய் அம்மா கேட்குறாங்க. நல்ல வேளை இவங்க தப்பிட்டாங்க. அப்போது இந்த தலைமைத்துவத்துக்கான ஒரு சண்டை என சொல்ல வேண்டும். அதில் நினைச்ச ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்வதை படிக்கின்றோம். ஒருபோதுமே பொறுப்புகள் அல்லது தலைமைத்துவம் என்ற லீடர்ஷிப்போ அல்லது எதுவாக இருந்தாலும் அதன் மேல் ஒரு நபர் எனக்கு அந்த பொறுப்பு வேணும், எனக்கு அந்த பதவி வேண்டுமென்று கேட்டால் அவர்களுக்கு ஒருபோது அந்த பதவி கொடுக்கக்கூடாது. சபை ஒழுங்குல அல்லேலூயா. ஒரு நபருக்கு ஒரு பொறுப்பு அல்லது ஒரு பதவி என்று சொல்வது தானாக தேடி வர வேண்டும். அல்லேலூயா. நாம விரும்பாத ஒன்று தான் தெய்வம் நமக்கு தருவார். எப்பொழுது நமக்குள்ளே அதை குறித்து சிந்தை வருகிறோம் அப்பொழுது ஆண்டவர் என்னவென்னு தெரியாது அதை அப்படி மாற்றி விட்டுருவார். அது எது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கவனிச்சிருக்கோம் பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய ஊழியருடைய வாழ்க்கையில் கூட நான் இது அப்படியே பார்த்துருக்கிறேன். வாதிறந்தே பேசிடுவாங்க, எங்களுக்கு அதுக்கு இது, நான் அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு, அந்த பதவி இந்த பதவி, நான் தான் சீனியர், அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்தா ஒன்றுமே சீனியும் கிடைக்காது, தேயிலையும் கிடைக்காது. அந்த மாதிரி சீனியாரிட்டி இல்லைன்னு சரி அடி வாங்கிடும். எப்போவுமே பொறுப்பு என்பது சொல்வது சின்ன வேலையாக இருந்தால், ஒரு ஜெபக்குழு லீடராக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நாம் அல்ல, அது நம்மை தேடி வருகிறதாக இருக்க வேண்டும். அவ்விசுவாசிகள் முதன்மையான இடத்தை நாடுவார்கள், ஆனால் தேவ பிள்ளை முதன்மையான இடத்தை வெறுப்பார்கள். அல்லேலூயா. முதன்மையான இடம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்பது தான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு அடையாளம். அதே நேரத்தில் தேவன் நமக்கு அவ்விதமான ஒரு பொறுப்புகள் என்று சொல்லி தரும் பொழுது கட்டாயம் அதை உதாசீனப்படுத்தவும் கூடாது. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் என்னை ஏதோ ஒன்றில் ஒரு பயன்படுத்துகிறாரு, அது தேவ சுத்தம் என்று நாம் அர்ப்பணித்து தேவ ஜெபத்தோடு செயல்படும் பொழுது கர்த்தர் எதற்காக நம் கையிலே பொறுப்பை கொடுக்கிறாரோ அது நம் மூலமாக நிறைவேற ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 9ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 9:35. அப்பொழுது அவர் உட்கார்ந்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாரும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாக இருக்க கடவன் என்று சொல்லி. அதாவது ஒருவன் ஒரு லீடர்ஷிப்பை விரும்புவான்னு சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டுமாம்? அவன் கடைசி நபரை போல காணப்பட வேண்டுமாம். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஊழியக்காரனை போல, ஊழியக்காரன வேலைக்காரன், சர்வெண்ட், அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏதோ கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்ண அந்த ஊழியக்காரன் சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் சொல்கிறது சாதாரணமான பணிவிடை செய்கின்ற வேலைக்காரனாக, தலைவனாக நினைக்கிறவன், அவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஆண்டவர் சொல்வதை நம்ம படிக்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே சபை ஒழுங்கில் விதமான சில காரியங்கள் இருக்கிறது. இன்னும் சிலவற்றை படி சொல்லப்படுகிறது. சபை ஒழுங்கில் இருக்கின்ற காரியங்கள் 1 தீமோத்தேயு 5ஆவது அதிகாரம் அதனுடைய 20ஆவது வசனம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். சிலரை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ள சொல்கிறாரு, சிலரை தனியாக கடிந்து கொள்ளணும். இப்போ சில சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது சில பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும். அதை பொதுவில் கடிந்து கொண்டு க்ஷீணப்படுத்திடக்கூடாது, மனசு சங்கடப்படுத்தக்கூடாது. ஆனால் சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளணும்னு சொல்கிறாரு. அவனை கடிந்து கொள்வதனால அங்கே இருக்கிற மற்ற எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு உண்டாகும்.
அப்படிப்பட்ட காரியங்களும் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டியது, கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் படிக்கின்றோம். இன்னொன்று கூட சபை ஒழுங்கில் கலாத்தியர் 6வது அதிகாரத்தின் 1ஆம் வசனம் 6:1, யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர் பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாகிரு. பாவத்தில் உள்ளவனுக்கு அல்லது பாவத்தில் அகப்பட்டவனுக்கு ஆலோசனை கூறும் பொழுது நாமும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அதில் அகப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அதான் யாக்கோபு சொல்வார், 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிக்க, யாக்கோபு 1 கடைசி, திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அவன் திக்கற்ற பிள்ளைகள் விதவிகளுக்கு உதவி செய்ய போகிற, அவங்க பாட உபத்திரத்தில் அவர்கள் விசாரிக்க போகிறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீ செய்யணும் அது. அதே நேரத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும், உன்னை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். திக்கற்றவர்கள் விதவிகளுக்கு கட்டாயம் நாம் நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை ஆண்டவர் ரொம்பவே நம்மிடத்தில் விரும்புகின்றார், எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆலோசனை புத்தி சொல்லுதல் என்பது இப்படிப்பட்ட மிக உன்னதமான நல்ல நோக்கங்களை முன்னிறுத்தி காணப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் கூட 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம், ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஸ்டாண்டர்ட், அதுதான் நமக்கு ஆதாரம். அந்த தேவனுடைய வார்த்தை கொண்டு அது சமயம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஹல்லேலூயா. ஏன் சொல்லணுமா, கீழே சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க இன்னைக்குள்ள சபைக்கு மனதில்லை. செவித்தனவுல எது காதுக்கு இனிமையாக இருக்கணும், மகனே மகளே என்று கூப்பிடணும். சில பேரை சொல்லி கூட மாட்டாங்களான்னு காத்திருப்பாங்க. ஓ இன்னைக்கு உபவாச ஜெபத்தை எனக்கு பேரான்ற சொல்ல மாட்டாரா, துடித்து ஏங்கிட்டே இருப்பாங்க. செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதர்களை திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும் என்று சொல்லுகின்றார். எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை கொண்டு கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ள வேண்டும். ஆறுதல் உண்டு பண்ணுகின்ற புத்தி சொல்லுதல், என்கரேஜ் பண்ண வேண்டிய இடத்துல அவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். இது ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த தேவ பயத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தது பிள்ளைகளை அவனுடைய கடிந்து கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளை கொண்டு ஊழியர்கள் மூலமாக கடிந்து கொள்ளுகிறார், மூப்பர்கள் மூலமாக கடிந்து கொள்ளுகின்றார். அப்படிப்பட்ட நேரங்களும் அது சரியான கோணத்தோடு செய்யும் பொழுது, அந்த கடிந்து கொள்ளப்படும் பொழுது அவர்களுக்கும் அது ஒரு ஆவியில் விடுதலையும் தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுவதற்கும் உதவியாக காணப்படும். ஆண்டவர் இந்த நல்ல பணியை, புத்தி சொல்லுகிற வேலை நாம் ஒவ்வொருத்தரும் செய்ய கிருபை தர வேண்டும். இந்த பணியை நாம் சரியாக செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கட்டாயமாக ஒரு ஆவிக்குரிய அந்த தனி மனித பண்பில் முன்னேற்றம் உண்டாகும். ஏனென்றால் ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் சொல்லுகிறதை நாம் போதிக்கிறதை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தை கண்டிப்பாக நமக்குள்ளே உருவாகிறது. அது நம்முடைய தனி வாழ்க்கை மேன்மையடைய பண்ணுகிறது. எல்லாரும் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக ஆண்டவரை கர்த்தர் கொடுத்த இந்த ஆவிக்குரிய வாழ்நாளில் நான் அநேகருக்கு புத்தி சொல்லுகிறவனாக இருக்கணும். ஆண்டவரை புத்தி சொல்லுகிற ஒரு ஊழியத்தை நான் செய்யும்படியான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டோட கருத்தில் அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய சுற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் சோறுக்குரியலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனை விட்டு அகன்று போகும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட கலங்கி நிற்கும் பொழுது, ஆவிக்குரிய ஆராதனைகள், தேவனுடைய சமூகம், இவைகளெல்லாம் விட்டு இவைகளை எல்லாவற்றையும் மறந்து ஏனோ தானோ என்று வாழும் பொழுது அவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும். தனி வாழ்க்கைக்கு, குடும்பங்களுக்கு, சபை மக்கள், சபை விஷயங்களில்
எல்லா வாழ்வித்திற்கும் நாம் ஆலோசனை கொடுக்கின்றவர்களாக, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்ற கட்டுகின்றவர்களாக நிறுத்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. பிரைஸ். எல்லாரும் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் என்னையும் உருவாக்கும் ஆண்டவரை என்று சொல்லி கண்ணீரோடு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ். ஆண்டவரை பார்த்து நாம் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஆண்டவரே, இந்த புத்தி சொல்லுகிற இப்பணியை நான் செய்யணும் ஆண்டவரே. மனம் தடனற்றிருக்கின்றவர்கள், விசுவாசத்திலே நிலையற்றிருக்கின்றவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவற்றிருக்கின்றவர்கள், சீஷர்களுடைய மனதை புண்ணாக்கி தங்கள் பக்கமாக சாய பண்ணுகின்றதனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், மாறுபடான போதனையை போதிப்பதனால தேவனை விட்டு அகன்று போகின்றவர்கள், கிறிஸ்துவுக்கு முன்பாக தேர்ந்தவர்களாக நிற்காத முடியாமல் அவர் குழந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவங்கள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள், சபை கூடியவர்களை விட்டுவிடுதல், இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு ஜெபத்தோடு தேவ வாய்த்தோடு புத்தி சொல்லி கிறிஸ்துக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அபிஷேகம் கிருபைகளை தாரும் என்று சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு வார்த்தை கேளுங்கள். ஆண்டவர் ரட்சித்த அபிஷேகித்த ஆண்டுகள் பலதாகிவிட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்றால், நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் தேவ கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்துகின்றவர்களாக, சத்தியத்திலே நிலைநிறுத்துகின்றவர்களாக, தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் நிறுத்த வேண்டும். அதுக்குரிய ஒரு புத்தி சொல்லுகின்ற, அவர்கள் ஆறுதலை கொடுக்கின்ற, அவர் ஊக்கப்படுத்துகின்ற, என்கரேஜ் பண்ணுகின்ற ஒரு வார்த்தைகளால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார்.
ஆண்டவரே, அடியானை கொண்டு அடியாளை கொண்டு இப்பணியை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை என்று சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்காக நாங்கள் இரக்கம் பாராட்டணும், சிலருக்காக நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும், சிலருக்காக நாங்கள் ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கணும், சிலரையால் உற்சாகப்படுத்த வேண்டும். விழுந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், தேவனை விட்டு அகன்று போனவர்களை நாங்கள் தூக்கி நிறுத்த ஆலோசனை கொடுக்கின்றவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு தேவனே, நன்றியோடுமாய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கதாவே, எங்கள் ஆவிக்குரிய தனி மனித பண்பிலே நாங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு நாங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த சிறப்பான பணியை நாங்கள் புரிந்து கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்ய எல்லாருக்கும் அது கிருபை தாரும். இந்த வசனத்தை வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இந்த தாகத்தை தர வேண்டும் ஆண்டவரை. விழுந்து போன சிலரை ஆகலும், பின்வாங்கி போன சிலரை ஆகலும், சபை கூடியவர்களை விட்டுவிட்ட சிலரை ஆகலும், குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் அமைதலற்று வாழ்கின்ற சிலருக்காக நாங்கள் ஆண்டவரை புத்தி சொல்லக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய அற்புத கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்றைக்கு திரு சமூகம் வந்த பிள்ளைகள் அனைவரையும் பிதாகுமார் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை. வீடுகள் போன்ற கிருபை பாதுகாப்பு இருக்கட்டும், தீமை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.